அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை சதுர்த்தசி ஆயில்யம் நட்சத்திரம் மகா சிவராத்திரி கூடிய நல்ல நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 9வது மாதமான செப்டம்பர் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியனுடன் புதன், கன்னியில் சுக்கிரனுடன் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த 2024ஆம் ஆண்டின் 9வது மாதம்தான் செப்டம்பர் மாதம். நவ கிரகங்களின் தலைவன் சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் பயணம் செய்யும் சிம்ம மாதமும், புதன் உச்சம் பெறும் கன்னி மாதமும் இணைந்த மாதம் இந்த செப்டம்பர் மாதம். இந்த மாதத்தில் புத ஆதித்ய ராஜயோகமும் சுக்கிர ஆதித்ய ராஜயோகமும் செயல்படும். மேலும் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி, அதாவது ஆவணி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி பகல் 1:48 மணிக்கு துவங்கி செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி பகல் 3:38 வரை மட்டுமே சதுர்த்தி திதி உள்ளது. செப்டம்பர் 6ஆம் தேதியே சதுர்த்தி திதி துவங்கினாலும் செப்டம்பர் 7ஆம் தேதி தான் சூரிய உதய காலத்தின் போது சதுர்த்தி திதி உள்ளது. அதனால் அந்த நாளையே விநாயகர் சதுர்த்தி நாளாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்று சனிக்கிழமை என்பதால் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலமும், 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்ட நேரமும் உள்ளது. இதனால் இந்த நேரங்களை தவிர்த்து பகல் 1 மணிக்கு முன்பாக விநாயகர் வழிபாட்டினை செய்வது சிறப்பு. விநாயகர் ஞானத்தின் வடிவமானவர், பிரணவ மந்திரமான ஓம்கார வடிவமானவர். விநாயகரை வழிபடுவதால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. தடைகள் துன்பங்களை விலக்கி மகிழ்ச்சியையும் வெற்றியையும் ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய கடவுள் விநாயக பெருமான். எந்த ஒரு செயலை துவங்குவதற்கு முன்பும் விநாயக பெருமானை வழிபட்ட பிறகு துவங்கினால் அதில் நிச்சயம் வெற்றியே கிடைக்கும். தடைகள் ஏற்படாது. களிமண், மஞ்சள், சாணம், சந்தனம் என எதை கொண்டும் பிள்ளையாரை பிடித்து வைத்து அதற்கு 2 அருகம்புல் வைத்து வணங்கினால் அவற்றில் எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய எளிமையான கடவுள் விநாயகர். மேலும் இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் செப்டம்பர் 19ஆம் தேதி புதன் தனது சொந்த வீடான கன்னி ராசிக்கு செல்கிறார். அதே போல செப்டம்பர் 19ஆம் தேதியே சுக்கிரன் தனது ஆட்சி வீடான துலாம் ராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். புதன் மற்றும் சுக்கிரன் இருவரும் தனது ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலேயே குரு பகவான், 2ஆம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய், 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சூரியனுடன் புதன் சஞ்சரிக்கின்றார், 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் கேதுவுடன் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார், 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார், 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கின்றார். செவ்வாய் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது விரயத்திற்கு ஏற்ற வரவு வந்து சேரும். எந்த ஒரு காரியத்தையும் பணம் கைக்கு வந்ததும் செய்யலாம் என்று நினைத்தால் அது நடக்காது. காரியத்தை தொடங்கிவிட்டால் தேவையான அளவுக்கு தொகை வந்து சேரும். 7க்கு அதிபதியாக செவ்வாய் விளங்குவதால் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானம் வரும். வெளிநாடு செல்லும் முயற்சி அனுகூலமாகும். உத்தியோகத்தில் இனிமை தரும் விதத்தில் இடமாற்றம் கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள இயலுமா என்பது சந்தேகம்தான். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறும். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் ஏராளமாக நடைபெறும். திருமணம், கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடும். தாய்வழி ஆதரவு திருப்தி தரும். இதுவரை வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி வெற்றி பெறும். புத ஆதித்ய யோகத்தால் பொருளாதார நிலை உயரும். மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கிறார். தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் தொழில் வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படும். பணியாளர்கள் பக்கபலமாக இருப்பது அரிது.
செய்து கொடுக்கல் வாங்கலில் தடுமாற்றங்களை சந்திப்பீர்கள். பகை கிரகங்களின் பார்வையால் சுகஸ்தானம் பலமிழக்கின்றது. எனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. பணிச்சுமை அதிகரிக்கும். மன அழுத்தம் கூடும். உயர் அதிகாரிகள் கெடுபிடியாக நடந்து கொள்வார்கள். எதிர்பார்த்த சலுகைகள் மறுக்கப்படுவதன் காரணமாக இந்த வேலையில் இருந்து விலகி வேறு வேலைக்கு செல்லலாமா என்று சிந்திப்பீர்கள். மேலும் மாத தொடக்கத்தில் கன்னியா ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார். அவர் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிநாதன் நீச்சம் பெறுவதால் இந்த காலத்தில் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென வரும் மாற்றங்கள் மன வருத்தத்தை உருவாக்கும். பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படும். ஒரு சிலருக்கு கைமாற்று வாங்கும் சூழல் உருவாகும். 6க்கு அதிபதியாகவும் சுக்கிரன் விளங்குவதால் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாகலாம். அடிக்கடி ஏற்படும் ஆரோக்கிய குறைபாடு இனம் புரியாத கவலையை அளிக்கும். உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாது. உடன் பணிபுரிபவர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி விவரிக்க வேண்டாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய பயம் அகலும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும். கலைஞர்களுக்கு வருமானம் உயரும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டு. பெண்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை சேரும். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். அனைவரிடத்திலும் ஒருங்கிணைப்புடன் அணுகி செய்ய வேண்டிய செயல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து செயல்களில் உண்மைத்தன்மைக்கு ஏற்ப செய்து காட்டுவதில் தான் உங்கள் தனித்திறமை காணப்படுகின்றது. அறிவு, ஆற்றல், திறமை, பண்பு, பரிவு, அடக்கம் போன்ற நல்ல குணங்களுடன் விளங்குவீர்கள். இதுவரையில் நடைபெற்ற விரயங்கள், மனக்கசப்பான செயல்கள் ஆகியவை சூரியனை கண்ட மூடுபனி விலகி கரைவது போல் கரைந்து போகும். செயல்களில் வேகம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டு செயல்களுக்கு முக்கியத்துவம் அளித்து உறுதிப்பாடுடன் செய்து முடிப்பது போன்ற ஒப்பற்ற பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் நிர்வாக திறமைகளை திறம்படம் செய்து காட்டுவீர்கள். சந்ததி, புகழ், பிரபலம், அந்தஸ்து கிடைக்கும். வீடு மனை வாங்கவும் வண்டி வாகனங்கள் வாங்கும் தருணம் இது. திருமண தடைகள் அகன்று திருமணம் கைகூடி விவாகம் நடைபெறும். உங்களின் அறிவு, ஆற்றலுக்கு தகுந்த உயர்வு, அந்தஸ்து கிடைக்கப் பெறுவீர்கள். தந்தை வழியில் ஆதாயம் கிடைக்கும். இறை நம்பிக்கை அதிகரிக்கும். பெரியோர்கள், மூத்தோர்களின் சந்திப்பு அரவணைப்பை ஏற்படுத்தும். தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும். உழைப்புக்கு தகுந்த உயர்வுகள் உண்டாகும். ஜீவனாதிபதி ஜீவனபாவத்தில் பூர்வ பலம் பெற்று மாத்ரு பாவத்தை பார்வையிடுவதால் தாய்வழி உறவுகளில் சஞ்சலம், தாயார் உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். கவனம் கொண்டு தாயாருக்கு தேவைகளை கவனித்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். தனவரவு திருப்தி தரும். வீண் விரயங்கள் கட்டுக்குள் இருக்கும். இந்த ரிஷபராசி பெண்களுக்கு பணிச்சுமைகள் கூடினாலும் அவற்றை நயமாக, வெகு லாபகமாக, கன கச்சிதமாக செயலில் முடித்து காண்பிப்பீர்கள். நிர்வாக பொறுப்பை நிதி மந்திரியாக கையாளுவீர்கள். உத்தியோகத்தில் உழைப்புக்கு தகுந்த உயர்வுகள் உண்டு. பிள்ளைகளிடம் கண்டிப்புகளுக்கு பதில் அன்பை காட்டினால் பலன் நல்லதாக உண்டாகும். ஆடம்பர வஸ்துக்கள் வாங்கி மகிழ்வீர்கள். சுப சடங்குகள் நடைபெறும். மாணவர்களுக்கு கல்வித்தரம் உயரும். விளையாட்டுத்தனத்தை குறைத்துக் கொண்டு கூடுதல் கவனம் செலுத்தினால் மேலும் அதிக மதிப்பெண் பெறுவீர்கள். நண்பர்களுடன் வார்த்தைகளில் ஏளனத்தை காட்டுவது நட்புக்கு உகந்ததாக இருக்காது. அரசியல்வாதிகளுக்கு நினைத்தது நடைபெறும். நிழல் நிஜமாகும். ஆதாயம் அடைவீர்கள். உடன் இருப்பவர்கள் மூலம் சிறு வளர்ச்சி பெற இயலும். அனைவரையும் அரவணைத்து சென்று உங்கள் நிலையை தக்க வைத்துக் கொள்வீர்கள். வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபடுவது நல்லது. இந்த மாதம் முடிந்த அளவு அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து வாருங்கள். உங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள எந்த குருஸ்தலத்திற்கும் நீங்கள் செல்லலாம். வியாழக்கிழமைகளில் நவக்கிரகம் உள்ள எந்த கோவில்களுக்கும் சென்று வரலாம். மாலை நேரங்களில் லலிதா சகாஸ்கர நாமம் கேட்கலாம். பௌர்ணமி நாட்களில் சத்தியநாராயண பூஜை செய்யலாம். உங்கள் பொருளாதாரம் நன்றாக இருக்க வெங்கடாஜலபதியை வணங்குங்கள். நேர்மறை ஆற்றலை மீண்டும் பெற போதுமான பிரார்த்தனைகளை மற்றும் தியானங்களை நீங்கள் செய்யுங்கள். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவியும் ஏழை பெண்களுக்கு திருமண உதவியும் செய்து வாருங்கள். இந்த செப்டம்பர் மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.